ஓகே, ஓகே. பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரியுது சார். வெறும் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்கு உதவி பண்ணாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அ இன்ஃபர்மேஷன். அப்ப அத டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கு நாம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நாம இல்லை, பேரண்ட்ஸ் வந்து நாம் கொஞ்சம் நான் வந்து நாம ம், இல்லை, நான். ம். அதுதான். பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்டா வந்து நாம கொஞ்சம் டைம் எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம அத கோஆப்பரேட் பண்ணாதான் நம்ம பையனுக்கோ, பொண்ணுக்கோ வந்து சில விஷயங்கள அந்த சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுன்றது பெரிய ப்ராசஸ். நம்ம அட்வைஸ் பண்றதோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுக்குறதோ ஈஸி. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் நீங்க வந்து கப்பிள் கவுன்சிலிங்ல நெறைய இந்த மாரி கப்பிள்ஸ்க்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்துருக்கீங்க அப்டின்னும்போது, ஒரு லைஃப நீங்க குடுத்துருக்கீங்க இல்லையா? ஆம். ஏன்னா அவங்களோட லைஃப் திசை மாறி போறப்போ, அத வந்து நீங்க ஒரு லைஃப் குடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து எங்கள மாரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த புக் மூலமா நெறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து அத குடுத்துருக்கீங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. சோ நாங்க வந்து அந்த ஹோம் ஒர்க்லாம் பண்ணா நிச்சயமா எங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்க முடியும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா சார், இன்னைக்கு வந்து ஏன் இவ்ளோ சேலஞ்சிங்கா இருக்கு பேரண்டிங்? அந்த காலத்துல அப்படி இல்லையே. இப்ப ஏன் அவ்ளோ சேலஞ்சிங்கா இருக்கு? ரைட், வெரி குட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. நம்ம ரெண்டு வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று வந்து டிஃபால்ட் பேரண்டிங், டிசைன் பேரண்டிங். டிஃபால்ட் நம்ம ம், ம். கல்யாணம் ஆன உடனே அம்மா அப்பா ஆயிடுறாங்க, அதுக்கு ஒரு பெரிய ம், ம். ப்ராசஸ் ஒன்றுமே இல்லையே. ம், ம். ஓகே, அவன் அப்பா தான் கூப்பிட்றான், அம்மா தான் கூப்பிட்றான், எல்லா ஸ்கூலில் தான் போடுறோம், எல்லா காலேஜ் தான் போடுறோம். ஆனால் அந்த டீச்சருக்கு நீங்கள் என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அந்த டீச்சர் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து 50 பேர் 60 பேர் சிலபஸ் எல்லாம் இருக்குது. ம், ம். டீச்சர் cannot be a mother. ம். புரியுதுங்களா? ரெண்டாவது இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இந்த 10th உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? 11th சார் இப்போ. 11th. இப்போ அவன் வந்து 12th போகிறான். ம். ஈஸி மெச்சூர் இனஃப் டு சூஸ் அ கேரியர்? ம், ம். இல்லை. இல்ல, இல்ல. இல்ல சார். ஸ்கூலில் ம். காலேஜ் கொடுக்க மாட்டாங்க, அது நீங்கள் தான் கொடுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால் ம். இப்போ நிறைய பேர் பார்த்து கேட்கிட்ட போகிறவங்களாம் 50-60 வயசுக்கு அப்புறம் வந்து ப்ரமோஷனில் ஃபெயில் ஆகிட்டு வந்து சொல்கிறாங்க, என்ன சார் நான் இன்ஜினியரே இல்லை போல இருக்கு சார், இப்போ தான் தெரியுது ம். எனக்கு ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியல, இப்போ தான் இத்தனை நாள் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் படிச்சது பிடெக், யாரோ ம், ம். சொன்னாங்க நல்லா இருக்கும் படிச்சுட்டாங்க. ம், ம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, படிச்சுட்டு ஓகே. இப்போ ப்ரமோஷன் ஆகி வேறு டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது அங்கே ஹைலி டெக்னிக்கல் ஒர்க்கு. ம். அப்போ வந்து ஐயோ என்னடா நம்ம முடியலையே, ஜோம்பி அப்படிமா கோப் அப் பண்ண முடியல. ஓகே. முடியல. ம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் தெரியுது நான் இன்ஜினியரிங்கே பறக்கலை, நான் ஏதோ ஒன்று வந்துட்டேன், நான் சர்டிஃபிகேட் ம், வாங்கிட்டேன். ம். அது மாதிரி அங்கே கரெக்ட். போய் கஷ்டப்படுறாங்க. ம், ம். புரியுதுங்களா? ஓ ம், அவங்க ம். கரெக்ட் பண்ணுறது, அங்கே கரெக்ஷன் முடியாது. 40 வயசு ம், 50 ம். எப்படி கரெக்ஷன் முடியும்? ம், ம். புரியுதுங்களா? அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த சேலஞ்சிங்காக இருக்குன்னு நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த காலத்தில் ஒரு படம் உண்டு, சரஸ்வதி சபதம், நினைக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து இந்த ம், ம். கேஆர் விஜய் அம்மா ஒரு பாட்டு போடுவாங்க, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, எங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, எங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, வாழ்க்கை என்ன என்ன என்று அறியேனம்மா, இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம். அந்த வரிகள் மறந்துட்டேன், இதுதான் அந்த டியூனு. ம், ம். இதையே வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பசங்க இல்லை, ம். கூகுள் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, விக்கிபீடியா கல்லூரியில் படித்தேனம்மா, கூகுள் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, விக்கிபீடியா கல்லூரியில் படித்தேனம்மா, இன்ஸ்டாகிராம் எனக்காக பிறந்ததம்மா, வாட்ஸ்அப் எனக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. அதுவும் உங்கள் பிள்ளை இல்லைம்மா, கூகுள் பிள்ளை. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸோட கவலையே வந்து என்னன்னா, குழந்தைங்க வந்து சோசியல் மீடியால அடிக்ட் ஆறாங்க. நம்ம சொல்றத லிசன் பண்றது இல்ல அப்படின்றதுதான் நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டீச்சர்ஸா இருக்கிறவங்க கூட அங்க ஸ்டூடெண்ட்ஸ சமாளிக்கிறாங்க. பட் வீட்ல வந்து ஒரு பேரண்டா கஷ்டப்படுறாங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜா இருக்கு. அதுவும் டீனேஜ் குழந்தைங்கள வந்து பார்த்து மேல கொண்டு வரது வந்து ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சார் அது. கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். இதில் என்னென்னம்மா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்டிங் நான் என்ன, யார் பேரண்டிங் பண்ணுறான்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர், நீங்கள் பேரண்ட், அவன் தான் பேரண்டிங் பண்ணுறான் உங்களுக்கு.
கண்டிப்பா. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும். புரியுங்களா? அவங்க சொல்றதுக்கு மாமா தான் போட முடியும். ம். புரியுதா? இப்போ ஏன்னா அந்த அளவு இது என்னன்னு கேட்டோமே, இப்போ மெயின் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி என்கிட்ட வர கப்புள்ஸும் ஒண்ணு கேட்பேன். நீ என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன் சார். மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. ம். ஸோ மேத்ஸ் வச்சுட்டு யூ கேன் ரூல் த மேத்ஸ் சப்ஜெக்ட். இன்ஜினியரிங் ஒகாபுலரி வச்சுட்டு இன்ஜினியரிங் ம். இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாம். மெடிக்கல் ஒகாபுலரி வச்சுட்டு மெடிக்கல் போகலாம். ம். பேரண்டிங் என்ன படிச்சிருக்கீங்க புக் நீங்க சொல்லுங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கிராஜுவேஷன். நத்திங். இல்ல சார், எதுவும் படிக்கல. பெரிய நீ 90% பீப்புள் ஸ்டாப் ரீடிங். ம். அதே மாதிரி இப்படி கணவன் மனைவி வந்தால் அதே தான் கேட்பேன். சரிம்மா நீ பண்ணுற ம். வாசம் தான் நீங்கள் இன்ஜினியர் இருக்கீங்க. அந்த அம்மா எம்பிஏ, இந்த அம்மா இன்ஜினியர். சரி, ஹஸ்பண்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது படிச்சிருக்கியா? ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கியா? ம். ஹஸ்பண்ட் சைக்காலஜி படிச்சிருக்கியா? ஒய்ஃப் சைக்காலஜி படிச்சிருக்கியா? படிக்கலையே. ம். புரியுதா உங்களுக்கு? இப்படி கை வைங்க நான் சொல்லணும். அடிக்கடி தான் சொல்லணும். இப்படி கை வைங்க. தாட்ஸ் தாட்ஸ் Thoughts பிகம்ஸ் ஃபீலிங். become feelings. ஃபீலிங் பிகம்ஸ் ஆக்ஷன். ம். கை வைங்க இப்படி வைங்க. தாட்ஸ் Thoughts பிகம்ஸ் ஃபீலிங். becomes feeling. ஃபீலிங் பிகம்ஸ் ஆக்ஷன். Feelings become action. ஆக்ஷன் பிகம்ஸ் ரிசல்ட்ஸ். Actions becomes results. சரி, இப்போ ரிசல்ட்டை மாற்றணும்னா நம்மளோட அந்த தாட் ப்ராசஸ்ல இங்க 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 இதை சீக்வன்ஸ்ல போங்க. தாட், ஃபீலிங், ஆக்ஷன், ரிசல்ட்ல ரிசல்ட்டை மாற்றணும்னா ஆக்ஷன். ஆக்ஷனை மாற்றணும்னா ஃபீலிங்ஸ். ஃபீலிங்கை மாற்றணும்னா நம்மளோட தாட் கரெக்டா தாட். எங்கே தாட்டை மாற்றணும்? கரெக்டாக இல்லை, தாட்டை மாற்றணும். தாட்டை மாத்த தாட்டை மாற்றினா எப்படி எங்கே போவீங்க? கொஞ்சம் நம்ம திங்க் பண்றத கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணணும். இல்லை, என்ன தெரிந்தாலும் சி யூ ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த 5 ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப். அதை விட வேற திங்கே பண்ண முடியாது நம்மளால. ம். இது நமக்கு டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ டெல் அபவுட் யூன்னு மார்க் இருக்குல்ல. ம். ம். தாட்ஸை மாற்றணும்னா என்ன? எது உங்கள் ஃப்ரெண்ட்டை போனால் நேற்று பேசின கதையை தானே இன்னைக்கு பேசுவீங்க. ம். ம். இப்போ எங்கே மாறுதல் வருது? தாட்ஸ்னா புக்கு. ம். ம். சரிங்களா? புக். Correct. செகண்ட் ஆர் மென்டார். மென்டார் இஸ் பர்சன் லைக் மீ. ம். பட் தேர் டேஸ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க உங்களுக்கு. ம். ம். நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் 20 வருஷமா இருக்கிறதுனால நீங்கள் அந்த 20 வருஷமும் போய் கஷ்டப்படுற 20 நிமிஷம் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ம். Either invest in your self education or go to a mentor or a person who is educated. ஓகே சார். அதை விட்டுட்டு அந்த நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா? ஆமாம், நீ அதை விட்டுட்டு நான் மாற்றுவேன், நான் எம்பிஏ, நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய ஆஃபீஸ் இன்சார்ஜ், ஒரு பெரிய ஆஃபீஸே பார்க்குறேன், நான் ஏன் மாற்ற மாட்டேன், என் முன்னாடி மாற்றிடுவேன், அப்படி சொல்லி 10-12 வருஷம் ஆயிடுது. அப்புறம் தான் புரியுது, நம்ம சொல்லிட்டே இருந்தோம், ஒன்றும் முடியல. சி யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன், யூ ஆர் நாட் லேர்ன் சைக்காலஜி. ம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கேட்டால் எப்போவும் முடிஞ்சிருக்குமே. ம். ம். இந்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளே மாற்றிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ராங் பேரண்டிங். ம். Because your kid has become a Google kid. Google is having brain, but it doesn't have a heart. ம். ம். Heart நீங்கள் தானே. கண்டிப்பா சார். புரியுதா? ஒரு அம்மாவால் தான் முடியுமா, டீச்சரால் முடியாது. ம். சரிங்களா? அந்த ஒரு இன்னொரு இதில் உண்டானே, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், அப்புறம் என்ன வரும்? நம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் தந்தை இறைவன், அவன் ஒருவனை நம்பி நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா. அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான்? கடவுள் தெரியாது, அப்பாவும் புரியாது, நான் உன்னை நம்பி வந்தேன் அம்மா, நீ மட்டும் தெரியும் அம்மா. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. டீச்சர் 10 நாள் ஹோம்ஒர்க் பண்ணி டிடெக்டிவ் வேலை பார்த்து தான் உங்கள் பையன்கிட்ட இருக்க தப்பை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள்லேயே 10 பாட்டு கற்றுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் அவன் தானே. நீங்கள் தாய்மார்களுக்குள்ள புக்கு தான் இது. கண்டிப்பா சார். Teachers, they can use it. I'm not telling you. Actually, the objective of the book is you should become a psychologist. Yeah, Don't yes. depend on me. ஒரு லெவலுக்கு 50% நீங்கள் ஒவ்வொரு தாயுமே 100% சைக்காலஜிஸ்ட்மா. புரிந்து பண்ணுங்க. கணவன் யாரை வேணாலும் ஏமாத்தலாம், அம்மா ஏமாற்ற முடியாது, பொண்டாட்டி ஏமாற்ற முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. 24 மணி நேரம் அதானே. அவன் என்ன நினைக்கலாம், பையன் நினைக்கலாம், ஆமா பையன் நினைப்பான், நான் அம்மாவை ஏமாத்திட்டேன், அப்பா வேணா ஏமாத்தலாம், ஆனா அம்மாவுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டான்.
கரெக்ட். ஆமா சார். ஏன்னா அது நீங்க ஒரு நாள்ல கண்டுபிடிச்சிருங்க. ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்க. அது கண்டுபிடிக்கணும் உங்க டீச்சருக்கு 10 நாள் ஆகும். அதுவும் அப்சர்வ் கண்டிப்பா. பண்ணாதான். அதனால நீங்க 1 யூனிட் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா 10 பங்கு உங்க பையனுக்கு தான் பெனிஃபிட் வரும். அந்த மாதிரி என்னது அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. அவங்க டியூட்டிக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஆமா சார். சரிங்களா? அதனால அதனால மை ஆப்ஜெக்டிவ் இஸ் எவ்ரி மதர் ஷுட் யூஸ் திஸ் புக். இந்த இதில் என்னென்னமா இதில் ஆக்சுவலி இந்த புக்கோட கண்டென்ட் என்ன கேட்டிங்கன்னா தேர் ஆர் அபவுட் 12 inborn qualities of the kids. There is no 13th inborn qualities. அது இதெல்லாம் ஒரு விதை மாதிரி. கண்டிப்பா. இந்த விதை என்னன்னு கண்டுபிடினா அப்புறம் அதை நாங்கள் எதை போட்டு அதுக்கப்புறம் மரமாட்டலாம். ஓகே, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 12 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க பையனுக்கு எந்த விதை முளையுது எது வந்து வளருது தெரியும். நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியா. புரியுதுங்களா? இப்போ நீங்க அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன கண்டுபிடிச்சீங்க உங்க பையனுக்கு? ஆக்சுவலா நான் வந்து இந்த கொஸ்டினர் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குள்ளேயும் நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். அப்போ என்னோட பையனுக்கு வந்து அந்த பீகாக் ஸ்டைல் அப்படின்றது ஆப்டா இருந்த மாதிரி இருந்தது சார். ஸோ அதுல வந்து அதோட குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றதும் இருக்கு, பேரண்டிங்ல பேட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றதும் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சது. ஓகே, நம்ம பையனை இன்னும் மோல்டு பண்ணணும் அப்படின்னா என்ன குட் குவாலிட்டிஸ் நான் வளர்த்துக்கணும் ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ மதரா,